வணக்கம். ஆஸ்ட்ரோ தமிழ் லியோ எம் சிவராமன், உங்கள் ஆஸ்ட்ராலஜர். இன்றைய ராசி பலன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க. நேரடியாக ராசி சக்கரத்துக்கு போய்டுவோம். இன்றைய நிலவரப்படி 17 நவம்பர் 2025 கிரக நிலவரம். குரு கடகத்தில் இருக்கார், கேது சிம்மம், சந்திரன் கன்னி, சுக்கிரன் துலாம், செவ்வாய், சூரியன், புதன் விருச்சகம், ராகு கும்பத்தில் இருக்கார், சனீஸ்வரன் மீனத்தில் இருக்கிறார். இதுதாங்க இன்றைய கிரக நிலவரம். இப்போ மேஷ ராசிக்கு டைரெக்டாக போயிடலாம். மேஷ ராசி அன்பர்களே, சந்திரன் உங்கள் வீட்டிற்கு 7ஆம் வீட்டில் இருப்பதால் குடும்ப உறவுகளில் இனிமை கூடும். திருமணம் போன்ற சுப காரியங்கள் கைகூடும், வெற்றி நிச்சயம். புதிய தொழில் ஒப்பந்தங்கள் தேடி வரும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை. பரிகாரம்: சிவபெருமானை வணங்குங்கள். இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷப ராசி அன்பர்களே, சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் வருவதால் உங்கள் எதிரிகள் தவிடுபடியாவார்கள். எதிர்ப்புகள் அனைத்தும் விலகிச் செல்லும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு பாராட்டும் கிடைக்கும். நீண்ட நாட்களாக கடன் பிரச்சனைகள் குறைந்து நல்ல ஒரு நாளாக தொடங்கும். திடீரென தனவரவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. பரிகாரம்: குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அதிகரிக்கும். என் அருமை மிதுன ராசி அன்பர்களே, சந்திரன் உங்கள் ராசி கட்டத்திற்கு 5ஆம் வீட்டில் இருப்பதால் மனதிற்கு இன்ப நல்ல சுப செய்திகள் இன்று கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி கூடும் நாள். புதிய முயற்சிகளும் முதலீடுகளும் வெற்றியை தேடித்தரும். கலை மற்றும் ஊடகத்துறையில் இருப்பவர்களுக்கு புகழ் ஓங்கும். பரிகாரம்: இன்று முருகப்பெருமானை வணங்கி சிறப்பான பலனை அதிகரித்து கொள்ளலாம். கடகராசி அன்பர்களே, சந்திரன் உங்கள் ராசி கட்டத்திற்கு 4ஆம் வீட்டில் நிலை கொண்டிருப்பதால் மனதில் நிம்மதி கிடைக்கும். தாய் வழி உறவுகளில் அனுகூலம் உண்டாகும். வீடு நிலம் தொடர்பான முயற்சிகளில் நிதானம் அவசியம். பண விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. பரிகாரம்: அம்மனை பௌர்ணமி என்று வணங்கி வர உங்கள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் எல்லாமே வளரும். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசி சக்கரத்தில் சந்திரன் 3ஆம் இடத்தில் வருவதால் உங்கள் மனதிற்கு இனிய தைரியங்கள் அதிகமாகும். சகோதர சகோதரிகளின் ஆதரவும் உதவியும் அதிகப்படும். புதிய தகவல் தொடர்பு மூலம் ஆதாயம் உண்டாகும். பயணங்களால் நல்ல அனுகூலம் ஏற்படும். இன்றைய நாளை சூரிய நமஸ்காரம் செய்து தொடங்கவும். நல்ல நாளாக அமையும். நன்றி. கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் இருப்பதால் நிதி நிலைமை சீராகும். குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். உங்கள் பேச்சில் ஒருவித வசீகரம் உண்டாகும். நிலுவையில் இருந்த பணம் வந்து சேரும். பரிகாரம்: இன்று விஷ்ணு பகவானை வணங்கி பொருளாதார மேம்பாடு அடைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, சந்திரன் உங்கள் ராசி சக்கரத்தில் இன்று இருப்பதால் புத்துணர்ச்சியாக இருப்பீர்கள். நம்பிக்கை அதிகரிக்கும். நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும். சமூகத்தில் உங்களுக்கு மதிப்பு உயரும். துர்கை அம்மனை வழிபட எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியில் முடியும். இன்று விருச்சக ராசி அன்பர்களே, சந்திரன் இன்று உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் உள்ளதால் சற்று செலவுகள் அதிகரிக்கும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். இருப்பினும் எதிர்பாராத தனவரவு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. வெளிநாட்டு தொடர்புகள் அனுகூலமாக இருக்கும். இன்று திருச்செந்தூர் முருகனை மனதில் தியானித்து வாருங்கள், எல்லாம் வெற்றியில் முடியும். தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டில் சந்திரன் வருவதால் மூத்த சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும். உங்கள் ஆசை அபிலாஷைகள் நிறைவேறும் நாள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் ஈட்டுவீர்கள். நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும்.
இந்த நாளை மிகப்பெரிய லாபகரமான நாளாக அமைக்க ஆஞ்சநேயரை வணங்கி நாளை தொடங்கவும். மகர ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசி சக்கரத்தில் சந்திரன் 10ஆம் இடத்தில் வருவதால் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, புதிய பொறுப்புகள் தேடி வரும். தொழில் ரீதியான முயற்சிகளில் வெற்றி பெறும். சமூகத்தில் கௌரவம் கூடும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இன்று பரிகாரம், சனி பகவானை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். நாள் வெற்றி நாள். கும்ப ராசி அன்பர்களே, சந்திரன் உங்கள் ராசி சக்கரத்தில் 9ஆம் இடத்திற்கு வர இருப்பதால் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் உள்ளது. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் வாய்ப்புகள் உள்ளது. தந்தை வழி உறவுகள் மூலம் அனுகூலம் உண்டு. ஆன்மீக பயணங்கள் செல்ல நேரிடலாம். இந்த நாளை அதிர்ஷ்ட நாளாக மாற்றிட பெருமாளை வணங்கி நாளை தொடங்கவும். இது ஒரு வெற்றி நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களே, உங்கள் ராசி கட்டத்தில் சந்திரன் 8ஆம் இடத்தில் வருவதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் துவங்கி இருக்கிறது. சந்திராஷ்டமத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீராகாரத்தை சேர்த்து கொண்டு உடம்பை ஹைட்ரேஷனாக வைத்து கொண்டால் எந்த பாதிப்பும் வராது. இது என் ரசிகர்களுக்கு வழங்கும் அறிவுரை. இன்று பேச்சிலும் செயலிலும் சற்று நிதானம் தேவை. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பண விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. பயணங்களில் சற்று விழிப்புடன் இருப்பது நல்லது. இன்றைய நாளின் பலனை அதிகரிக்க விநாயகர பெருமானை வணங்கி நாளை துவங்கவும். வெற்றி நாளாக அமைய வாழ்த்துக்கள். நம்மளுடைய ஆஸ்ட்ரோ தமிழ் லியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வைத்துக்கொள்ளவும். நாங்கள் இடும் அனைத்து வீடியோகளையும் பார்த்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.